உலகெலாம் உணர்ந்த ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். இன்று இயற்பகை நாயனார் என்பவரை பற்றி உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அன்பு நண்பர்களே, முன்னொரு காலத்தில் சோழ நாட்டில் இன்றைய பூம்புகார் என்று சொல்லக்கூடிய பழங்காலத்தில் காவிரி பூம்பட்டினமாக திகழ்ந்து இப்போது இல்லை, அந்த துறைமுகமாக இருந்த அந்த காலகட்டத்தில் அப்போது வசித்தவர்தான் இந்த இயற்பகை நாயனார். அவர் சிவன்பால் அன்பு கொண்டவரும் சிவன்பால் அணிதினமும் பூஜை செய்வரும் சிவத்தொண்டே பெரிய தொண்டு என்று நினைத்து வாழ்வதும் இருந்து வந்தார். அவர் வணிகர் குலத்தை சார்ந்தவரும் கூட. வணிகர் குலத்தில் மேன்மையும் புகழும் பெற்று பெருவாழ்வு வாழக்கூடியவராக இருந்தார். யாராவது அவரிடத்தில் திருநீர் அணிந்து உத்ராட்சம் தெரிந்து சிவபுராணத்தையோ சிவனாரையோ துதித்து பாடி வந்தார், அவர்களுக்கு இல்லை என்று சொல்லாத அளவிற்கு அவருக்கு பல உதவிகளை பணிவிடைகளை செய்வது வழக்கம். அப்படி பற்றி யாராவது வந்தால் சிவனடியார்கள் என்ன கேட்கிறார்களோ கொடுப்பது வழக்கமாக கொண்டிருந்தார். அப்போது ஒரு நாள் சிவபெருமான் இவர் திருவுள்ளத்தை எண்ணி இவர் திருக்கூட்டை உணர்ந்து திருவிளையாடல் செய்ய வேண்டும் என்பதற்காகவே திருநீரை பொன்மேனியில் அணிந்து தூர்த்த வேடமுடன் வேதியர் கோலத்தில் வந்தார். தூர்த்த வேடம் என்றால் நிர்வாண சாமியாராக சொல்லக்கூடிய அந்த வகையில் அவருக்கு வந்தார். அவர் இல்லத்தில் வருகின்ற போது அவர் இருகரம் கூப்பி வரவேற்று இயற்பகை நாயனார், இங்கே வந்திருப்பது நான் பெரும் புண்ணியத்தை பண்ணியிருக்கிறேன். முன்பிறவில் நான் என்ன புண்ணியம் பண்ணீர்களோ என்னவோ தாங்கள் என் இல்லத்திற்கு வருகை செய்தீர்கள். நீங்கள் இங்கு அன்னம் பாலித்து எங்களுக்கு அல்வாளித்து செல்ல வேண்டும் என்று வினவினார். அதை கேட்ட சிவனுருவில் கொண்ட அந்த வேதியரோ, ஐயா, நான் பற்றற்ற துறவி, எனக்கென்று ஏதுமில்லை, நான் ஏதும் அறியாதவன். ஆனால் ஒன்றை நான் உன்னிடம் கேட்கவே வந்தேன். உன் இல்லாலை என் துணையாளாக்கிக் கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். நீர் ஒப்புக்கொள்வீரா என்று சொன்னார். அதற்கு சற்றும் சலனமில்லாமல் சஞ்சலமில்லாமல் யோசித்து அப்படியே ஆகட்டும் என்று இல்லத்துக்குள் நுழைந்தார் இயற்பகை நாயனார். அங்கே வாயிற்படியில் அமர்ந்து கொண்டு துணைவியார் கேட்டுக்கொண்டிருக்கின்ற போது இச்செய்தி அறிந்தபோது அவர் மூச்சையாய் கீழே சாய்ந்து விடுகிறார். அந்த இல்லாலை பார்த்து, மங்கையே, நான் வேதியருக்கு வாக்களித்து விட்டேன். நின்னை அவருக்கு தருவதாக நீ ஒப்புக்கொள்வீரா என்று கேட்டார். அதற்கு இல்லாலோ, நான் உங்களையே மனதார நினைத்து உங்களோடு நான் வாழ்ந்து வருகிறேன். ஆனால் சிவபெருமான் திருக்கூட்டினால் இவர் இல்லாலை அவருக்கு பகிர ஆசைப்படுகிறீர்களே என்று நானும் அறிகிறேன். இது தில்லை அம்பலத்தானவான் திருக்கூட்டாக இருக்கும். ஆகையால் நான் அதற்கு இசைகிறேன் என்று அந்த அம்மையாரும் சொல்லுகின்றார். அதற்கு இயற்பகை நாயனாரோ, அம்மையாரே, நீ கற்பிற் கூட கணவனுக்கு என்ன துன்பங்களும் இடர்களும் இதுவரை இல்லாமல் பணிகளை செவ்வனமிக செய்து வந்தாய். கற்பு நிறைந்தவராயிற்றே இருந்தும் அவருடன் அனுப்புகிறேன். இது தில்லை அம்பலத்தாண்டவனின் திருக்கூட்டாக இருந்தால் நீ என்னுடன் மீண்டும் வருவாய். இது சதிகார வேதியராக இருந்தால் அவர் சிவபெருமான் பார்த்துக்கொள்வார். ஆகையால் வாரும் என்று அழைத்து கொண்டு அந்த வேதியரிடத்தில் இந்த நங்கையை தன்னுடைய இல்லாலை அனுப்ப முற்படுகின்றார்.
அதற்கு அந்த வேதியரோ சிவனில் கொண்டவர், ஏற்பகையாரே, நான் இந்த ஊரை கடக்க வேண்டும். உங்கள் சுற்றத்தாரும் நண்பரும் உற்றத்தாரும் என்னை வீண் பழிக்கு அழைத்து என்னை கொலை செய்து விடுவார்கள், என்னை வன்புறுத்துவார்கள். எனக்கு நீ பாதுகாப்பாக வர வேண்டும் என்று சொல்லுவார். ஆகட்டும் வேதியரே, நானும் வருகிறேன் என்று பின்தொடர்ந்து சொல்வார். வாளேந்தி கேடயம் அணிந்து போர்க்குலம் பூண்டு போகின்ற போது அவர் சுற்றத்தார்கள் உணர்ந்து அறிந்து, ஏ மூடா, முட்டாளே, யாராவது இல்லாலை அனைவர் வேதியருக்கு பரிமாறவா உனக்கு நாங்கள் திருமணம் செய்து வைத்தோம். இது போன்ற ஈழிலை செய்வது இந்த ஊருக்கு நல்லதில்லை, இந்த நாட்டிற்கு நல்லதில்லை, இந்த வணிகர் குலத்துக்கும் நல்லதில்லை. இது போன்ற பெரும் பாவச் செயலை செய்கின்றாய் என்று சுற்றத்தார் அனைவரும் வாளேந்தி வில்லேந்தி வருகின்ற போது இவர் கேடயமேந்தி போர்க்குளம் கொண்டு வாளை எடுத்து சரமரியாக சுற்றத்தாரை கொன்று குவிப்பார். கொன்று குவித்து விட்டு தன்னுடைய இல்லாலை வேதியரிடம் அனுப்புமாறு அங்கே இருக்கின்ற காட்டை கடக்க வேண்டும். காட்டை கடந்து அப்பொழுது அந்த வேதியரிடத்திலும் அந்த அம்மையார் சொல்லுவார், வேதியரே, நீங்கள் இன்னும் பதற வேண்டாம். ஏற்பகையார் உங்களை நல்வழியில் இட்டு உங்களை செல்லுகின்ற இடத்திற்கு அனுப்புவார் என்று சொல்லுவார். அதன் பொருட்டே முன்னதாக வேதியர் செல்லுகின்றார், பின்பாக இல்லால் செல்லுகின்றார். மூன்றாவதாக இந்த ஏற்பகையனார் ஒவ்வொருமாக நடந்து சென்றே போகிறார். ஒரு கட்டத்தில் ஊர் எல்லை வந்து விடுகிறது. அப்போது வேதியர் சொல்லுகின்றார், ஏற்பகையாரை, நீங்கள் செல்லும், நான் இல்லால் துணையோடு நான் பிரயாணிக்கிறேன் என்று சொல்லுகின்ற போது அவரும் சிறிதும் பாராமல், மனைவியை ஏறெடுத்தும் பாராமல், இன்முகம் காட்டிய இல்லாலை புன்னுருவல் செய்யாமல் தன் கண்ணீர் கலங்கி அவளை பாராமுகத்தோடு திரும்பி வருகின்றார். அப்போது வருகின்ற போது இந்த வேதியர் உருவில் இருக்கக்கூடிய இந்த சிவபெருமான் ஆகியக்கூடிய சிவபெருமான் ஏற்பகையாரே, ஏற்பகையாரே என்று சொல்லுகின்றார். இவர் ஏற்பகையாரை தன்னை கூப்பிடுகின்ற போது ஏதோ ஒரு அபயம் என்று சொல்வது போல அறிந்து ஏற்பகையாரை என்ன ஆயிற்று என்று உணர்கின்ற போது திரும்பி பார்க்கின்ற போது அந்த வேதியர் இல்லை. வானலோகத்தில் வான வீதியில் இந்த வேதியராக இருந்த சிவபெருமான், பார்வதி தேவியாரும் சிவபெருமானும் நந்தியாரும் இணைந்து அங்கே அவர்களுக்கு அருள் பாலிப்பார். ஏற்பகை நாயனாரே, உங்களுடைய இந்த பக்தியை உலகறிய செய்ய வேண்டும் என்பதற்காகவே ஒரு திருக்கூட்டை இங்கே நிகழ்த்தினோம். ஆகையால் அது செவி சாய்த்து நீயும் உடன்பட்டாய். உன்னுடைய பக்திக்கு எல்லையே இல்லை. இதுவரையில் எத்தனையோ அடியார்கள் என்னை வணங்கியிருக்கின்றார்கள். ஆனால் உன்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உங்களுடைய பக்திற்கும் எல்லையில்லாத இருக்கிறார். யாரேனும் தன் மனைவியை அடுத்தவருக்கு விட்டு கொடுக்க மாட்டார்கள். ஆக இருந்தும் தன் மனைவியை அடுத்தவருக்கு விட்டு கொடுக்கின்ற இந்த இறைநிலையை நான் உணர்கிறேன் என்று அவருக்கு அருள்பாலித்து இந்த 63 நாயன்மாரில் ஒருவராகவே இந்த ஏற்பகை நாயனாரை, இந்த ஏற்பகை நாயர் 63 நாயன்மார்கள் ஒருவர் வரிசையில் வருகின்றார். இவருடைய குரு பூஜை எப்போது என்றால் மார்கழி மாதம் உத்திர நட்சத்திரம் குரு பூஜை செய்யப்படுகிறது. அன்பு நண்பர்களே, இந்த பற்று இந்த கதையின் இந்த நாயன்மார்களில் என்ன சொல்ல வருகிறார் என்றால், நாம் என்ன இந்த பூமியில் எதனால் பிறக்கின்றோம்? ஒரு பெண், ஒரு ஆண் ஆசையினால் இன்னொரு ஆசை உருவாக்கப்படுகிறது. அதாவது ஆசை என்பது
ஒரு ஆசை என்பது அளவுக்கு மீறி இன்னொரு ஆசைப்படுகின்ற போது இதைவிட மேம்பட்ட ஒரு ஆசை பொருள் கிடைக்காதா என்று ஏங்குவோம். ஆனால் அதை கிடைத்து விட்டாலும் இன்னும் அதைவிட மேம்பட்ட பொருளாக கிடைக்கிறதா என்று எண்ணி எண்ணி ஆசைக்கு அளவில்லாமல் மனிதன் வாழ்ந்து கொண்டே இருக்கிறான். ஆனால் ஆசையே இல்லாதவன் யார் என்றால் பற்றற்ற துறவி. ஆனால் இல்வாழ்க்கையில் இருந்தும் ஆசையால் பிறந்தும் ஆசையை துறந்து இருப்பவர்தான் பற்றை அற்று உணர்ந்தவராக இருக்க. அதாவது தாமரை தண்ணீரில் இருக்கும், தண்ணீர் குளத்தில் இருக்கும் அந்த தாமரை இலை மீது தண்ணீர் வீழ்வதில்லை. ஆவது ஏன் என்று சொல்லுகின்றார், உலக வாழ்க்கை என்னும் ஆசையில் இருக்கக்கூடிய இந்த இயற்பகை நாயனார் ஆசையின் நீராக இருந்தாலும் அந்த தாமரையின் மீது ஒரு துளி கூட பருவதில்லை. அதாவது ஆசையை அற்று பற்றற்ற நிலையை அடைகிறார். அந்த பற்றற்ற நிலையில்தான் இந்த பற்றற்ற நிலையில்லாமல் இருக்கக்கூடிய இறைவன் மீது பற்று கொண்டு பக்தியாக இந்த கதையின் வாயிலாக தெரிகிறது. அன்பு நண்பர்களே, சிவனாரை வணங்கி சிவபெருமானை துதித்து இந்த தருணத்தில் நான் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம் அன்பு நண்பர்களே.